இனவெறி அல்லது இன அரசியலுக்கு நான் ஒருபோதும் தலைவணங்க மாட்டேன். PKR அனைத்து மலேசியர்களுக்குமான ஒரு கட்சி என கூறியுள்ளார் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன். என்னத்தான் இந்திய சமூகத்தின் வளர்ச்சியை பேணும் பொறுப்பை தான் சுமந்தாலும் இன அரசியலின் செய்தி தொடர்பாளராக மட்டுமே செயல்படுபவன் தான் அல்ல என அவர் தெளிவுபடுத்தினார். கோஷ்டிவாதம் நமது ஒற்றுமையை உடைக்க அனுமதிக்க கூடாது என அடுத்த வார கட்சி தேர்தலில் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான ரமணன் கூறினார். வெவ்வேறு பின்னணிகளை சேர்ந்த தலைவர்கள் இயல்பாகவே தங்கள் சொந்த சமூகங்களின் தேவைகளுக்கு அதிக கவனம் செலுத்தலாம். ஆனால் அதை ஒருபோதும் கட்சிக்குள் பிளவு ஏற்பட ஒரு காரணமாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். கட்சியின் உயர்மட்ட முடிவுகளில் அடிமட்ட தொண்டர்களின் குரல்களை கொண்டு வருவதே உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் எனது முக்கிய குறிக்கோள். தவிர பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தன்னிடம் ஒப்படைத்த தேசிய அளவிலான பொறுப்புகளை, குறிப்பாக இந்திய சமூகத்திற்கு பயனளிக்கும் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதும் தொடர்ந்து நிறைவேற்றுவதும் தமது இலக்கு என சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். அப்பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடிமட்ட கட்சி கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், அதிக வளங்கள் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை பெறுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவேன். இதன் வழி கட்சி உறுப்பினர்களை சமூக சேவை மற்றும் உதவி திட்டங்களை மிகவும் திறம்பட வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்குவேன் என்றார் அவர். உதவி தலைவர் பதவிக்கு ரமணன் உட்பட 12 பேர் போட்டியிடுகின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.